இங்கே இந்த அம்மா அவங்க வீட்டில் பாலை கறந்துக்கிட்டு முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அப்பாவோட சேர்ந்து பாலையும் கொடுத்துட்டு போகிற வழியில் தான் பொண்ணுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்டலை விட்டு துரத்திட போகிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. காய்கறி முட்டையெல்லாம் சந்தையில் கொடுத்து காசு வாங்கிட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் இவங்க ஹெல்ப்பர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியில் எல்லாருக்கிட்ட திட்டும் வாங்கிட்டு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. மணி 2 இருக்கும் போது அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா ஃபீஸுக்காக. பேங்க்ல இருக்க கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு இவங்க ஊர்காவை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. அங்கே போய் கேட்டால் கொஞ்சம் தான் விற்றுருக்குன்னு கம்மியான காசு தான் தரான். இன்னும் இவங்களுக்கு 500 ரூபா கம்மியாக இருக்குது. இன்னைக்குள்ளே ஃபீஸ் கட்டலன்னா ஹாஸ்டல் விட்டு துரத்திடணும் அவங்க பொண்ணை சொன்னதுனால இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அங்கே இருக்கவங்கலாம் தப்பாக நினச்சிருவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட காசு வாங்கலான்னு பார்த்தா அவர் வெளியூருக்கு போயிருக்காரு. அவர் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டுக்கு மட்டும் க்ளீன் பண்ணி தரணும்னு ஒரு செக்யூரிட்டி கேட்க அவரோட ஹெல்ப் மூலையவே அவங்க போய் அந்த வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த காசையும் வாங்கிட்டு அந்த செக்யூரிட்டிக்கும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு வழியாக எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலில் கட்டிடுறாங்க. வர வழியில் அன்னைக்கு ஃபுல்லாக அலைஞ்சதுனால பஸ்லேயே அசந்து போய் அவங்க அப்பா மேலேயே படுத்து தூங்கிடுறாங்க. தன்னோட பிள்ளைக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு அவங்க அம்மா இன்னைக்கு ஃபுல்லாக ஓடி இருக்காங்க.